நம்மளோட வேலம்மாள் கார்டனில் ஜஸ்ட் லான்ச்சிங் ஆஃபராக 2,999க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். சார், இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே எல்லா ஃபேஸிங்லேயும் எல்லா சைஸ்லேயுமே பிளாட் அவைலபிளாக இருக்குது. சார், நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமெனிட்டிஸ் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, 40+ அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, 40. ஆமாம் சார். ஓகே சார், நம்மளோட சைட்டுக்கு கைட்லைன் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 2,400 ருபீஸ் சார். இதில் இந்த டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 600 ரூபாய் ஆட் பண்ணி 2,999க்கு தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க? சீரியஸாக தான் சார் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி கைட்லைன் வேல்யூ 2,400 சொல்கிறீங்க, வெறும் 600 ரூபா மட்டும் வச்சு எப்படி கொடுத்துட்ருக்கீங்க? அதுதான் சார் நம்மளோட ப்ராஜெக்டோட ஹைலைட்டு. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். ஹலோ மக்களே, வெல்கம் டு வீட்டாக் ரியல் எஸ்டேட். தம்ப்நெயில் கிளிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். நம்ம தாம்பரம் படப்பையில் ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க வந்திருக்கோம், வேலம்மாள் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 80 ஏக்கரில் ஒரு பெரிய சூப்பரான சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுக்காக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலுக்காக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு இடத்துல தான் சைட் போட்டிருக்காங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, 5 பார்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல போனால் எக்கச்சக்கமான ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எல்லாம் நம்ம 1 by 1 ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை பற்றியும் சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டு ஆடின்னு சொல்லுங்களேன். ஓகே, என்னோட பேர் பார்த்தசாரதி. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து வேலம்மாள் கார்டன் படப்பையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சஸ் இருக்குது சார். ஒன்று தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் ஹைவே வழியாகவும் வரலாம், இன்னொன்று வண்டலூர் டு வாலாஜாபாத் ஸ்டேட் ஹைவே மூலியமாகவும் வரலாம். ஸோ 6-வே ட்ராக், 4-வே ட்ராக் ரெண்டுத்துக்குமே மிட் பாயிண்டில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். சென்னை ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, ஸோ மணிவாக்கம் அவுட்டர் ரிங் ரோடு, ஸோ எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான ஹாட்ஸ்பாட் சிட்டியாக தான் நம்மளோட படப்பை இருந்துகிட்ருக்கு. ஓகே, சொல்லுங்கள் சார். நம்ம சைட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லுங்களேன். சார், நம்ம சைட்டுக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாசிரம் ஸ்கூல், நாராயணா ஸ்கூல், ஸ்ரீ நிகேதன் பாடசாலா, டியானோ வித்யாசிரம் ஸ்கூல், சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல், வேல்ஸ் குளோபல் ஸ்கூல், ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சான் அகாடமி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பக்கத்தில் இருக்குது சார். ஓகே சார், இப்போ அடுத்ததாக காலேஜ் சொல்லுங்களேன். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் காலேஜ், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பெரி காலேஜ், எல்லாமே சைட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நியர்பைலே இருக்குது சார். சார், ஓகே சார். இப்போ அடுத்ததாக வந்து ஹெல்த் இஷ்யூனா பக்கத்தில் பார்க்குறதுக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நியர்பை இருக்குது? சார், நம்ம சைட்டுக்கு நியர்பைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சாய் ஹாஸ்பிட்டல், ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், அன்னை அருள் ஹாஸ்பிட்டல், ஏஜி ஹாஸ்பிட்டல், சந்தோஷி ஹாஸ்பிட்டல், தீபம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம சைட்டுக்கு நியர்பைலே இருக்குது. சரிங்க சார், அடுத்ததாக வந்து வேலைவாய்ப்புகள் பற்றி சொல்லுங்களேன். சார், கண்டிப்பாக. இப்போ நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு ப்ளஸ் ஐடி ஹப் ரெண்டுத்துக்குமே சென்டரான பாயிண்டில் தான் இருக்குது. ஓகே, சரி, உரகடம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உரகடம், ஸ்ரீபெரும்புதூர் எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடாராக இருக்கும். சார், இப்போ நம்ம சைட்லேருந்து ஜிஎஸ்டி போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் சார். அங்கே உங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. ஸ்ரீராம் கேட்வேக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அசஞ்சர், சதர்லாண்ட் எல்லா கம்பெனியுமே வந்துடும். அதுலேருந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோகோ இருக்குது. ஸோ பெருங்கலத்தூர் போனோம், தாம்பரம் எப்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐடி காரிடார்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஸோ ஐடி காரிடார் ப்ளஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப் ரெண்டுத்துக்குமே ஒரு மிட் பாயிண்டில் தான் நம்மளோட சைட் இருக்குது சார். ஓகே மக்களே, அப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு உரகடத்தில் ஒர்க் இருக்குது, இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஐடி போனோம்னாலும் அதுக்கு ஜிஎஸ்டியில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ வேலைவாய்ப்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க சார். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி லைன் கொடுத்துருக்கோம். ஓகே, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமாம், நம்ம வரும்போது பார்த்தோம் 2 இடத்துலையுமே 2 கேட்லையுமே செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், அன்ஆத்தரைஸ்டாக யாருமே உள்ளே வர முடியாது. ஓகே, காம்பவுண்டுமே பார்த்தீங்கன்னா டெம்பரரி காம்பவுண்ட் இல்லாமல் கான்கிரீட் பண்ணி ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஒரு 10 ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு காம்பவுண்டே இருக்குது. நம்ம சைட் ஃபுல் ஓவரால் கவர் ஆகுற மாதிரி சிசிடிவியுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, எங்கே எந்த அசைவு இருந்தாலுமே யாராக இருந்தாலும் நம்ம சைட்டுக்குள்ளே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும். ஸோ உங்களோட பாதுகாப்புக்கு தான் வச்சுருக்காங்க சிசிடிவி கேமராஸ் எல்லாமே.
சார் நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமெனிட்டிஸ் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே. 40+ அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. 40. ஆமாம் சார். ஓகே. ஸோ சைட் வந்து நேரில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்க சார். சைட்டுக்கு வந்து டேரெக்டாக விசிட் பண்ணும்போது அந்த 40+ அமெனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது டேரெக்டாகவே காமிப்பாங்க. மீதி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து என்னென்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் சார் வெளியே இருக்குது? சார் இப்போது நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் தாம்பரத்தை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஓகே. ஜஸ்ட் அப்படியே ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வண்டலூர் கிளாம்பாக்கத்தை ஆக்சஸ் பண்ணிடலாம். தாம்பரம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்டு. இதுக்கப்புறம் அங்கே டெவலப் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்தது நீங்கள் கிளாம்பாக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஆமாம் சார், அதே தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து டெவலப் ஆகிறது ஏரியா பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் தான். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. கிளாம்பாக்கத்தில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு எல்லா பக்கமும் டச் கொடுக்கறதுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஃபியூச்சர்லேயே அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க கவர்மெண்ட்டில் சார். ஓகே சார் இப்போ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 80 ஏக்கர் சார். ஸோ இதில் இப்போ வந்து ஃபேஸ் 1 26 ஏக்கர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. 502 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மோர் தென் பிளாட்ஸ் புக்கிங் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 50% அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஃபேஸ் 1 நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபேஸ் 2 அடுத்தது டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவுமே நீங்கள் வந்துட்டு மாண்டேஜில் காமிச்சு. ஆமாம், இப்போ மாண்டேஜில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இப்போ ஃபேஸ் 2 வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 இந்த ரோடு எண்டோட முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3ல் ஒரு சூப்பரான ஸ்கூல் ஒன்று வரப்போகுதுங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சார். ஓகே சார், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே எல்லா ஃபேஸிங்லேயும் எல்லா சைஸ்லேயுமே பிளாட் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வந்து ப்ரைஸ் சொல்லுங்கள் சார். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார்? இப்போது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 4000லேருந்து 4500 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நம்மளோட வேலம்மாள் கார்டனில் ஜஸ்ட் லான்ச்சிங் ஆஃபராக 2,999 சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், நம்மளோட சைட்டுக்கு கைட்லைன் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 2400 rupees சார். இதில் இந்த டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 600 ரூபாய் ஆட் பண்ணி 2,999 தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க? சீரியஸாக தான் சார் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்கும், அதில் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு 2000-3000 வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி கைட்லைன் வேல்யூ 2400 சொல்கிறீங்க, வெறும் 600 ரூபா மட்டும் வச்சு எப்படி கொடுத்துட்ருக்கீங்க? அதுதான் சார் நம்மளோட ப்ராஜெக்டோட ஹைலைட்டு. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். சூப்பர் சார். ஸோ இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஓப்பனாக சொல்ல போனால் நான் எந்த வீடியோலையுமே நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லாருமே வீடு இருக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரதா சொல்லியிருக்கீங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்லேயும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து யாரும் வாடகை வீட்டில் இருக்க மாட்டாங்க, வீடே இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சொந்தமாக வந்து வீடு கட்டி தன்னோட சொந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சார். கண்டிப்பாக சார், இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே வந்து மக்கள் எல்லாருமே வந்து டேரெக்டாக வரும்போது பை பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட சைட் எல்லாமே நிறைய புக் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். சார், நம்ம சைட்டுக்கான லீகல் பற்றி சொல்லுங்களேன் சார். நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100+ இயர் வந்து டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது சார். ஓகே. ஸோ 1911லேருந்து ஸ்டில் வரைக்குமே நாங்கள் டாக்குமெண்ட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 13 பேங்க் கிட்டத்தட்ட ஏபிஎஃப்மே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ டாக்குமெண்ட் விஷயமாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ டாக்குமெண்ட் டைட்டில் கிளியராக இருக்கும் சார். நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பிளாட் சார். ஓகே 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 சார், சூப்பர். வீடியோவில் வந்து எல்லாமே டீட்டெயில்டாக 1 by 1 சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து நான் சைட் விசிட் டேரெக்டாக வந்து பார்க்கணும், ஸோ பார்த்து நான் வந்து முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னா கேப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக சார். நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். நீங்கள் ஃபேமிலியோட வர பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே மக்களே. அப்போ வந்து நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இதில் டிசிஷன் அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்களுமே கூட கூட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் சொல்லி அவர் ஒரு தடவை வந்து முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ யார் டிசிஷன் அத்தாரிட்டியோ அவங்கள கையோட உங்களுக்கான பிளாட்டை வந்து புக் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சூப்பராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேல்கொண்டு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பை பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, கண்டிப்பாக வந்து இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படும், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.